அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு, அமாவாசைக்குள்ள இந்த தை திருநாளில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற போகுதான், நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ரோஹிணி நட்சத்திரத்தோட குணநலன் 2ஆம் பகுதியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணி நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வெளிப்படையான அமைதி மற்றும் மென்மையான போக்கும் கொண்ட ஆளுமைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்ச்சிகரமான முகம் மற்றும் இதர உடல் ரீதியான அம்சங்கள் இருக்கும். ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக திருப்புறத்தில் கை தேர்ந்தவங்க இவங்க. வார்த்தைகளை விட செய்கைகளில் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றலும் திறன் மிக்கவங்க. அதே நேரம் அதீத சிந்தனை மற்றும் மன சஞ்சலங்களுக்கு காரணமாக அமைதியற்ற நிலையும் ஏற்பட்டு தவிப்பாங்க. பல சமயங்களில் தங்களின் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்து மனக்கோட்டை கட்டி கொண்டிருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் அழகு மற்றும் அலங்கார ஆடம்பர வாழ்க்கை பிறரை பொறாமப்பட வைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கடினமாக உழைக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களின் சிறந்த படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை அடைவாங்க. எத்தகைய தவறுகளையும் பொறுத்து கொள்ளும் சகிப்புத்தன்மை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. தனக்கு பிறர் எவ்வளவு தீமைகள் செய்தாலும் அவர்களை பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு மீண்டும் உதவக்கூடிய பரோபகார மனம் கொண்டவர்களாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறதால வெகு சுலபத்தில் பிறர் செய்த தவறுகளை மன்னித்து மறப்பார்கள். மனசில் எத்தகைய வஞ்சத்தையும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதையே அதிகம் விரும்புவாங்க. மற்றவங்கள மிரட்டும் தோணியில் ஒருபோதும் பேச மாட்டாங்க. எப்போவுமே நேர்மையாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. பேச்சில் ஒளிவு மறைவுங்கிறதே இருக்காது. காப்பாற்றுபவங்களாகவும் அளவற்ற செல்வம் கொண்ட வாழ்க்கையையும் வாழ்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க. பள்ளி கல்லூரி கலை போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு பாராட்டு பெறுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தங்கள் வாழ்க்கை துணையிடம் அனைத்து விதமான விஷயங்கள்லையுமே விட்டு கொடுத்து செல்கிறவங்களாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைக்கலைஞர்கள் படைப்பாற்றல் இயக்குநர்களாக மாறிடுவாங்க. ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசிக்குரிய செவ்வாய் பகவானின் ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. சந்திரன் மற்றும் செவ்வாய் இந்த இரு கிரகங்களும் எதிரெதிரி தன்மை கொண்டவைங்கிறதால பெரும்பாலான நேரங்களில் மதில் மேல் பூனை போன்ற நிலை இருப்பாங்க. சுகபோகங்களை அனுபவிக்கணுங்கிற பேராவளிவங்களுக்கு இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவங்க கொடை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே நேரம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிக்கவும் செய்வாங்க. இவர்களின் மனசில் எப்போதுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு காவல்துறை, இராணுவம் போன்ற துறையில் விருப்பம் இருக்கும். மேலும் அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி செல்கிறார். எடுக்கும் முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றம், முடிவில் வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும். சிலருக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். எதிர்பார்த்த வெளிநாட்டு குடியுரிமை கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களின் நல்லாசைகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மகன் உறவில் பாசமும் மனநிறைவும் இந்த வாரம் உண்டாகுது. குலதெய்வ அருளால் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இந்த வாரம் தீரப்போகுது. சௌக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் இந்த வாரம் உண்டாக போகுது. திருமண யோகம் கைக்கூடி வரும். 16/1/2026 மாலை 5:48 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கிறதோட ஓய்வு நேரமும் குறையும். அலைச்சல் மிகுந்த பயணங்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. நெய் தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபாடு செய்யுங்க. பரிகாரமாக நிறைய நன்மைகள் உண்டாகும். மேலும் மாணவர்கள் தங்கள் நல்ல செயல்திறனால் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் இதயங்களை வெல்வாங்க. சிலருக்கு நிதி நிலைமை மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் சொந்த ஊருக்கு செல்வது அல்லது சுற்றுலா போன்ற பயணத்திடங்களால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் சமூக வட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீங்க.
பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 8. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கப் போகுது. சில இடங்களில் சிறப்பாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைச்சபடி நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புதிய திட்டங்களில் ஈடுபட ஏற்ற நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் போகுது. பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாக போகுது. மேலும் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் பாதகமற்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வேலை உயர்வு, சம்பள அதிகரிப்பு கிடைக்கும். வெளியூர் செய்திகள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செய்யணும் நீங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மனம் முரண்பாடுகள்லாம் நீங்கள் போகுது. பிள்ளைகளால் கல்வி செலவுகள் வந்து சேரப்போகுது. பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக சேமிப்பை அதிகரிக்க ஆர்வமாக இருக்கணும் நீங்கள். கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைச்சி மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. கொஞ்சம் கவனமாக தான் புதிய முதலீடுகளை செய்யணும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதால வீட்டை மாற்றி புதுப்பித்து அழகுபடுத்த போகிறீங்க. மேலும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலை கவனமாக விரிவு செய்யணும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான காரியங்களில் ஈடுபடணும். பண விஷயங்களில் ஆர்வமாக இருக்கணும். மேலும் பெரியவர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டமான நாட்கள் 10, 13. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். மேலும் இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் சுயசாரம் பெற்றிருக்கிறதால ஆடை ஆபரணம் வாங்குறதாலும் செலவுகள் உண்டாகும். தொழில் ஸ்தானம் யோகமாக இருக்கிறதால தொழில் வியாபாரம் தொடர்பான சுப செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனசுக்கு திருப்தி தரும் உங்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள்லாம் அகலப்போகுது. அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்க போகுது. மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துறது நன்மை தரும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய புகழ், பெருமை யாவுமே உயரப்போகுது. உடல் நலம் அற்புதமாக அமையப்போகுது. மனைவி பிள்ளைகளும் மகிழ்ச்சியுடனேயே இருப்பாங்க. எந்தவித மருத்துவ செலவுகளுமே இல்லாமல் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. பொருளாதார நிலையும் சிறப்பாக அமையறதால எல்லா தேவைகளுமே பூர்த்தியாகி கடன்கள் அனைத்தும் பைசலாகும். சிலருக்கு புது வீடு கட்டி குடிபோகக்கூடிய எண்ணம் மேலோங்கும். சிலருக்கு பெரிய தொகை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும். மேலும் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருமானம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவ போகுது. பெற்றோர்களின் உடல்நடையில் அக்கறை எடுத்தல் ரொம்ப அவசியம். பிற மொழி பேசும்போது பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பெருகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். கவனமாக இருங்க. புத்தி சாதியுறுத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை உங்களுக்கு சீராகும். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டத்தில் முதலீடுகள் செய்கிறது முன்னேற்றத்தை தரும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடக்க போகுது. உறவுகளுடன் சென்ற மகான்களை தரிசனம் செய்து மகிழ போகிறீங்க. அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிகிறதால மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீங்க. இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துக்கு வாழ நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை நீங்கள் கையாள்வீங்க. சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெற போகிறீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களாக மாறுவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் மங்களகரமான சுபகாரியங்கள்லாம் கைகூட போகுது. எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது.
கொடுக்கல் வாங்கலும் கூட சரளமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ போகிறீங்க. வெளிவட்டார தொடர்புகளால் பெயர் புகழும் உயரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். மேலும் மிருக சீரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் மனசுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புற போகிறீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் பெற போகிறீங்க. கௌரவம் அடைய போகிறீங்க. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்பட போகுது. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் நீங்கள் திளைக்க போகிறீங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் உங்களுக்கு ஏற்பட போகுது. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதம் இல்லாமல் கிடைக்க போகுது. மேலும் இந்த வாரம் கடன்கள் குறைய போகுது. பழைய பாக்கிகள்லாம் வசூலாக போகுது. எல்லா வகையிலும் ஓரளவுக்கு ஏற்றமிகுந்த பலன்கள் நீங்கள் அடைய போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுது. சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின்னாடி கைகூடும். பணவரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகி மேன்மையான பலன்கள் ஏற்பட போகுது. கடன்கள் சற்று குறைய போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவ போகுது. எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் முன்னேறிடுவீங்க. பரிகாரமாக நீங்கள் மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன நிம்மதி உண்டாகும். தடைகள்லாம் தகர்ந்து போகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.